இங்க ஒரு அம்மா அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமும் இங்க பொண்ணு ரொம்ப சந்தோஷமா பாத்துக்கிறாங்க. சோ அந்த குட்டி பொண்ணு அவங்க அம்மா மாதிரியே எல்லா விஷயத்திலயும் ஆக்டிவாவும் ரொம்ப டேலண்டாவும் இருக்கா. இப்படி இருக்க ஒரு நாள் இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிஞ்சதோ திரும்ப வர்றதுக்காக ஆட்டோ கார் வரலன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. சோ ரொம்ப நேரம் ஐயோ யாரும் வராதனால இந்த குட்டி பொண்ணு நடந்து போலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. அங்க கார்ல நின்னுட்டு இருந்த ஒருத்தன் இந்த குட்டி பொண்ணு தனியா போறத பார்த்துட்டு அந்த குட்டி பொண்ணு கிட்ட போய் பேசுறான். இப்ப இந்த குட்டி பொண்ணுமே முன்ன பொண்ணு தெரியாதவங்க கிட்ட அம்மா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா பலூன் வரவும் அந்த பொண்ணுக்கு அந்த பலூன் வாங்கி கொடுத்து நான் உன்னை கொண்டு போய் வரணும்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறான். இந்த பொண்ணோட அம்மாவே வீட்டுக்கு வந்து பொண்ணை காணும்னு சொல்லி ஆட்டோக்காருக்கு ஃபோன் பண்ணி கேக்குறாங்க. அவருமே இன்னைக்கு நான் லீவுமா குரூப்ல போட்டா பாக்கலன்னு கேக்குறான். உடனே அந்த பொண்ணோட அம்மா வேகமா ஸ்கூல்ல இருப்பாளான்னு பாக்குறதுக்காக போறாங்க. அங்கேயுமே இல்லாதனால போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இந்த பக்கம் இவன் அந்த குட்டி பொண்ணை ஒரு பில்டிங் கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க போறான். சோ இப்போ இங்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பலூன் விக்கிறவங்க கிட்ட கேக்குறாங்க. அவருமே பார்த்துன்னு சொல்ல அந்த வண்டியை கண்டுபிடிச்சு அவன் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அங்க இருந்து பக்கத்துலயே அந்த பொண்ணையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணை பண்ண டார்ச்சர்ல கோமாக்கே போயிருது. சோ இந்த குட்டி பொண்ணோட அம்மா மேவன சும்மா இருக்கிறான்னு சொல்லிட்டு கேஸ் போடுறாங்க. ஆனா அவங்களோட அண்ணன் எம்எல்ஏங்கிறதுனால அவன் ரொம்ப ஈஸியா வெளியே வந்துடுறான். இந்த பொண்ணோட அம்மா மேவனை இப்படி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆபீசரோட கன் எடுத்து கோர்ட்டு வாசலையும் வச்சு அவனை சுட்டு தள்ளிடுறாங்க.